தேர்தல் காரணமாக சென்னையில் நடைபெறும் 2 IPL போட்டிகளை வேறு தேதிகளுக்கு மாற்றி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க மறுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். போட்டிகளை தள்ளி வைக்க கோரிய மனு திரும்ப பெற்றதை அடுத்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். இந்த வழக்கு பற்றிய முழு விவரங்கள் என்ன சுரேஷ், விவரிங்க. வணக்கம். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வாக்காளரான பிரபாகரன் என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய மனுவில் தேர்தல் பிரச்சாரங்கள் உச்சத்தை எட்டிருக்கக்கூடிய ஏப்ரல் 4 மற்றும் 11ஆம் தேதிகளில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கலந்து கொள்ளக்கூடிய போட்டிகள் நடத்த திட்டமிட்டிருக்கிறது. இந்த 2 போட்டிகளையும் தேர்தல் முடிந்த பிறகு நடத்தும்படி IPL நிர்வாகத்துக்கு அறிவுறுத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் அந்த மனுவில் வழக்கமான சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல் பணிகளுடன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அத்துடன் IPL போட்டிகளுக்கான பாதுகாப்பும் வீரர்கள் மற்றும் ரசிகர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நிலையில காவல்துறையினர் இருக்கிறார்கள். இந்த IPL போட்டிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரத்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால மைதானத்திற்குள்ள மோதல்கள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். அதனால் இந்த 2 போட்டிகளையும் வேறு தேதிகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் அவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே ஒரு போட்டி முடிவடைந்து விட்டது. அப்போது எந்த விதிமீறலும் நடைபெறவில்லை. அதனால் 2வது போட்டியையும் கண்டு ரசியுங்கள் என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். மேலும் வெறும் யூகத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை ஏற்க இயலாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்து இந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மனுவை வாபஸ் பெற அனுமதித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.